வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கேழ்வரகு பற்றி தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகு நன்மை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? நான் சொல்கிறேன் கேட்டுங்க நல்லா. கேழ்வரகு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்காங்க இல்லையா, சுகர் பேஷண்ட் சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, தென் வந்து உடம்பு வந்து எனர்ஜியாக இல்லாதவங்க, நல்ல உடம்பு வந்து வலிமையாக தேவைப்படுறவங்க வந்து வரகு வகையை சேர்ந்தது தான் கேழ்வரகு. நீங்கள் கேழ்வரகு வந்து ஏதோ ஒரு வகையில் டெய்லி நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது டயபெட்டிஸ் வந்து அந்த சுகர் லெவல் வந்து குறையக்கூடியதாக வந்து அமையும். கண்டிப்பாக அமையும். நல்ல ரிசல்ட் தரும் மனிதர்களுக்கு. அது வந்து நம்ம கூழாக குடிப்போம். காலையில் வந்து கஞ்சியாக வந்து டீ மாதிரி காய்ச்சி குடிப்பாங்க. உப்பு போட்டு குடிப்பாங்க சிலர் வந்து கூழாக காய்ச்சி குடிப்பாங்க. பச்சரிசி இது போட்டு நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து கரைச்சி வச்சு மாவை புளிக்க வச்சு கூழாக ஊற்றி நம்ம கூழாக சாப்பிடுவோம். ஊறுகாய் கூட சாப்பிடுவோம். நம்ம கூழாக சாப்பிடுவோம். தென் வந்து சிம்பிளி உருண்டையாக சாப்பிட்றோம். தென் பார்த்தீங்கன்னா வந்து புட்டாக செய்து சாப்பிடுவோம். புட்டாக வந்து செய்து சாப்பிட்றாங்க. நம்ம வந்து இது மாதிரி வந்து கேழ்வரகுடைய நன்மை வந்து கேழ்வரகை விடக்கூடாதுங்க. டயபெட்டிஸுக்கு நல்ல ஒரு ரிசல்ட். கோதுமையை விட வந்து ரொம்ப வந்து கேழ்வரகை வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடியது. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேழ்வரகை வந்து நல்லா பயன்படுத்தலாம். உடம்பு வந்து நல்லா வலிமையாக இருக்கும். இப்போ பெங்களூரில் இந்த கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கேழ்வரகை வந்து அதிக அளவில் அன்றாடம் சேர்த்துக்கிறாங்க. அவங்க வந்துலாம் பார்த்தா ஜெயின்சாண்டிக்கு ஆள் நல்லா ஹைட்டாகவும் நல்லா பலமாகவும் இருப்பாங்க. நானே பார்த்துருக்கேன் கண் கூட. வந்து அவங்க வந்து டெய்லி எடுத்துக்கிறாங்க. இப்போ நாம்பலாம் வந்து ஏதாவது ஒரு வேலை தான் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வேலை எடுக்கிறோம். இப்போ நம்ம திருவண்ணாமலையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வேலை தான் நாங்கள் எடுப்போம். அதுவே வந்து கொஞ்சம் ஒரு வேலை தான் எடுப்போம். அதுவே வந்து சிலர் எடுக்கிறதில்ல. அதுவே பெருலாம் ரைஸ் தான். அதுமாரி ஒரு வேலையாவது சேர்த்துக்கணும். களியும் செய்து சாப்பிட்றாங்க. அங்கே பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் களியாக செய்து சாப்பிடுவாங்க. நம்ம இதை மாதிரி டெய்லி அன்றாட உணவில் வந்து கேழ்வரகை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். நல்ல ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று கேழ்வரகு. திணை வகை, அதாவது வந்து கேழ்வரகு, வரகு, திணை, சாமை, மூங்கில் அரிசி போன்ற வகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்துக்கு வந்து இந்த கொலஸ்ட்ராலு, தென் வந்து இந்த டயபெட்டிஸ், இன்னும் நிறைய நோய்கள்லாம் தடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொருளாகவும் உடலுக்கு வந்து நல்ல வலிமை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் அமைகிறது. எல்லாரும் வந்து கேழ்வரகை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இங்கே வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மானவரி பயிராக வந்து பயன்படுத்துகிறாங்க. மானவரியாக போடுவாங்க. ஒரே பயிர் மானவரியாக போடுறாங்க. ஒரே பயிர் விளையக்கூடியதாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஒரு 3 பயிர் முப்பாகவும் வைக்கிற ஒரு நம்ம நாற்று விட்டு நடவு செய்வோம். இவங்க வந்து மானவரியாக போடுறாங்க. மானவரியில் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மழை தண்ணியை நம்பியை வந்து விளைஞ்செடுத்துங்க. அந்த சித்திரை, அதாவது மே மாதத்துலேருந்து இந்த மாதம் இந்த காலகட்டம் வரைக்கும், இன்றைக்கி என்ன இப்போ வந்து அக்டோபர் வரைக்கும் அந்த மழை பெய்ய தகுந்த மாதிரி அவங்க விதைப்பாங்க. சிலர் வந்து வீட்டிலே விட்டு விதை விட்டு சரியாக முளைக்காத இடத்துலாம் நடுறாங்க. அது மாதிரியான ஒரு நல்ல பொருளுங்க. நல்ல ஒரு இயற்கை தன்மை வந்து கடவுள் வந்து எப்படிலாம் படைச்சு நமக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து நம்ம அன்றாடம் வாழ்வில் நம்ம கேழ்வரகை சேர்த்துக்கிட்டா நம்ம எந்த நோய் நொடி இல்லாமல் வாழலாம். நன்றி, வணக்கம்.